கோட்டை பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான். முகலாய ஆட்சி காலத்தில். இதோட குளத்தை தான் பார்க்குறோம் நம்ம. வாங்க போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள். இதுதாங்க அந்த ராஜாராணி ஆற்காடில் இருக்கிற ராஜாராணி கோட்டைக்கு போகிற வழி. எப்படி இருக்குது பாருங்கள். ஹாய் மக்களே, நம்ம டூர் வைபு சேனலில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் இருக்கிற இந்த ராஜா ராணி கோட்டைக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ அது உள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டூர் வைபு சேனலில் புதுசாக வந்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் இதோட நுழைவு வாயில். அது உள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ஆற்காடு ராஜாராணி கோட்டை ஒரு 50 மீட்டர் நம்ம நடந்து உள்ளே வரும்போது முதல்ல பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இந்திய தொல்லியல் துறை வந்து ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. அந்த போர்டில் என்னென்னா, இங்கே இருக்கிற எந்த ஒரு பொருளையும் ஃபோர்ட்டையும் சேதப்படுத்தக்கூடாது, அபராத தண்டனை 1 லட்சம் ரூபாயும் 2 ஆடு கடுங்காவலும் தரப்படியும்னு. அதனால் நம்ம யார் வந்தாலும் இதோட அழகை மட்டும் ரசிக்கவும். பாருங்கள், நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து வரும்போது முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி இருக்குது, பழைய பீரங்கி. அதோடய உள் தோற்றம் இதுதான் பாருங்கள். அதோடய வெளி தோற்றம் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது ராஜா ராணி கோட்டை பாருங்கள். அந்த கோட்டை வந்து அழிஞ்சிருக்குது. இது வந்து குளக்கரை, குளம் அப்போ வெட்டி வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த ஃபோர்ட்டு. அது தெரியுதுங்களா. இப்போ நம்ம அதுக்கிட்ட போகலாம் வாங்க. இந்த ராஜா ராணி கோட்டைன்னு சொல்கிறாங்கள்ல, இந்த கோட்டையை பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான். முகலாய ஆட்சி காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாராணி கோட்டை ஆற்காட்டில் இருக்குது. இதோட குளத்தை தான் பார்க்குறோம் நம்ம. வாங்க போய் பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை படிக்கட்டு பாருங்கள், எவ்வளோ ஆழமானது பார்த்தீங்களா. இது ராஜாராணி கோட்டை. இது தண்ணி இதுக்கு மேலே இது எல்லாமே பார்த்திங்கன்னா செங்கற்கல்லை தான், சுண்ணாம்பு. இந்த அளவு தான் செங்கற்கல். இதில் தான் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதுனா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. இதுனா பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. அதே மாதிரி அங்கே வந்து அதுதான் அந்த கோட்டை ஃபோர்ட்டு, அதையும் போய் பார்க்கலாம். ராஜாராணி கோட்டை இங்கேனா க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் இடையில ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நுழைவாயில். இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. பட் இந்த குளத்தில் வந்து தண்ணி இல்லை. இந்த குளத்தில் வந்து தண்ணி கிடையாது. பட் தண்ணி இருந்தால் இந்த படிக்கட்டு வழியாக தான் அந்த கீழே போகணும். இந்த கோட்டை உள்ள போகிற நுழைவாயில். இது ராஜாராணி கோட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாரோ செங்கல் இங்கே முகலாய ஆட்சி காலத்தில் ராஜாராணி கோட்டையாக இருந்து அது பக்கத்துலேயே செங்கல் இது வச்சு வழிபட்டு வந்திருக்கிறாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடம். ராஜாராணி கோட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறது. இது உள்ள என்ன இருக்குது தெரியல, ஏதோ ஓட்டையாக தான் இருக்குது. இதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். மேலே பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி டிசைன் போட்டிருக்குறாங்க. அந்த பூ வேலைப்பாடுகள் டைமண்ட் மாதிரியே இருக்குதுங்க. ஐயோ, இதெல்லாம் சுண்ணாம்பில் கட்டினது. கடுக்காய், சுண்ணாம்பு, சுடுமண் அது மேலே வச்சு
கட்டினது. இந்த இடத்துல ஒரு பார்வை இது. இந்த அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்குது. பிளேஸ் நல்லா இருக்குது, வரைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷமாக இது அப்படியே இருக்குது பாருங்கள். இது மேலே ஒரு பெரிய தூண், இது இருக்கும் ஒரு 40 அடிக்கு ஒரு தூண். அதே மாதிரி 2 பக்கமும் 40 அடிக்கு ஒரு தூண். இதுதான் ராஜாராணி கோட்டை. ஸோ இது உள்ள ஒரு சந்து மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டு இந்த குளத்துக்கு சுற்றி வர்றது இப்படி நடந்து போகலாம். அதாவது கீழே இறங்கி படிக்கட்டில் கீழே இறங்கி நடந்து போகுது. வாங்க நம்ம அதுலேயும் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பின்புறம். இது வாங்கி கொண்டு போகலாம். கீழே நம்ம அந்த குளத்துக்கு கீழே தான் போயிட்டுருக்கோம். ராஜாராணி கோட்டை ஆற்காட்டில் இருக்குது. அது உள்ளே தான் இது பாருங்க. இதுதான் அந்த கோட்டை. நம்ம இந்த படிக்கட்டு வழியே கீழே இறங்கி வரோம். நம்ம இது உள்ள நுழைஞ்சு போகலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே தண்ணி வர இடங்க. தண்ணி வந்து மழை நீர் எதுவுமே வந்து இந்த இடத்துல ஒன்றுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை அவங்களோட கண்ட்ரோலில், இந்திய தொல்லியல் துறை அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்திங்களா பிளேஸு? பயங்கரமாக இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆற்காட்டில் இருக்குது. நானும் லிங்க் கொடுக்குறேன் நம்மளோட வீடியோவில். இது படிக்கட்டு இதுக்கு நேர் எதிராக இருக்குது. இதே மாதிரி ஒரு குளம் தான் நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி அங்கே பார்த்தோம். இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு தூண் மாதிரி இருந்திருக்கணும், இல்லைனா இது இப்படி தான் இருந்திருக்கணும். இதை பற்றி நம்மளுக்கு தெரியல அவ்வளோவும். சரி வாங்க மேலே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூர் வைப் சேனலை மறந்துடாதீங்க. ராஜாராணி ஃபோர்ட் ஆற்காட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, ஆற்காட்டில் இருக்கிற ராஜாராணி ஃபோர்ட்டு, ராஜாராணி கோட்டை. இது கோட்டை. இது இங்கே ஒரு குளம். இதே மாதிரி குளம் வந்து அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம சேனலுக்கு வரவங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.